நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி விடுதி மாணவர்கள் 128 பேருக்கு அடுத்தடுத்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். இந்த நியூஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நியூஸ் நாமக்கல் குமாரபாளையம்ல ஒரு கல்லூரியில 168 மாணவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு சரியா இல்லாம மயங்கி உளுன்றதாகவும் நியூஸ்ல சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியல. 400 பேருன்னு ஒரு சில நியூஸ்ல சொல்றாங்க. அது பாலிமர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 60 பேருன்னு போடுறாங்க. எது உண்மைன்னு தெரியல. எது உண்மையா இருந்தாலும் இத்தனை பேர் மயங்கி விழுந்தது எதனாலன்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உணவுத்துறை அவங்க மேல அந்த கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க காலேஜ் மேல. ஸோ அவங்க ஆய்வு பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் செக் பண்ணும்போது அந்த சமைக்கிற இடத்துல இருந்து எல்லாமே ஃபுல் டஸ்டாகவும் அழுக்காகவும் இருந்திருக்கு. அதில் அந்த தண்ணீர் பிடிக்கிற இடம் கழுவி 3 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலேஜுக்கு உணவு சப்ளை பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் ரூல்ஸ்ல இப்போ போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இது பார்க்குற நம்ம அமைச்சர் ஆஸ்கார் நாயகன் வரல, யாருமே வரல, இந்த நியூஸே ஃபர்ஸ்ட் வெளியே வரல. அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன் நான். ஸோ இன்னொரு மெயினான விஷயம், இந்த மாதிரி நியூஸை கவர் பண்ணுறது ஒரு 15 செகண்டோ 1 நிமிஷமோ தான் கவர் பண்ணுறீங்க நியூஸ் சேனல்ஸும் ஊடகங்களும். மற்ற நியூஸ்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது. ஃபுல்லாக 2 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மற்ற தேவையில்லாத நியூஸ் எல்லாம் விளம்பரப்படுத்துறீங்களே, அதே மாதிரி இந்த மாதிரி நியூஸையும் எடுத்து போடுங்க, தெரிய வரட்டும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 2 வாரமா விவசாயிகள் கதறிட்டு இருக்காங்க அங்க. அதையும் எடுத்து கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். முதல்வர் பைசன் படம் பார்த்து அதை ரிவ்யூ போடுறீங்களே ஃபிளாஷ் நியூஸ்ல. இந்த மாதிரி இப்பெல்லாம் ஃபிளாஷ் நியூஸ் சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தெளிவான நியூஸுக்கு சொல்றேன். ஸோ ஊடகங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், மற்றவங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு மக்களுக்கு உண்மையா இருந்துட்டு போங்க. நன்றி.